மழைக்கால சூரியன் ஒளிரும் நாள். பசுமை பசுமையாய். ஒரு பசுமையடர்ந்த பவளக்கோட்டையில் பல வண்ண மீன்கள் சந்திப்பதற்கான நாள் இது. ஆரா என்ற ஒரு செம்மீன் தனது நண்பர்களுடன் ஒவ்வொரு பவளத்தையும் சுற்றி சுற்றி கொண்டாடினாள். ப்ளூபோ என்ற நீல மீன் தனது இசையால் அனைவரையும் கவர்ந்தான். அதே நேரம் பிங்கி என்ற ஒரு சிறிய மீன் தவறவிட்டுள்ள அதன் சிறிய முத்துப்பந்தை தேடி வந்தது. நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து அதை தேடினார்கள். இறுதியில் பவளக்குழியில் பந்து கிடைத்தது. ஒருமித்த ஒற்றுமையின் மதிப்பை கற்றுக்கொண்டார்கள் அவர்கள். மீன்களின் மகிழ்ச்சியுடன் கடல் மீண்டும் இசைக்கத் தொடங்கியது. கடல் ஆழத்தில் நிறங்கள் நிறைந்த பவள பூங்காவில் குளோன் மீன்கள் வாழ்ந்தன. தம்பி பாப்பு மிகவும் சுறுசுறுப்பானவன். அண்ணன் பாப்போ புத்திசாலி. ஒரு நாள் பவளங்களுக்குள் ஒளிந்திருந்த மாய அட்டவணையை அவர்கள் கண்டுபிடித்தனர். அது கடல் ராஜாவின் தொலைந்த நகையை தேடும் வரைபடம். இருவரும் பயணத்தை தொடங்கினார்கள். பாறைகள், பாம்புகள், பிணங்களைச் சந்தித்தார்கள். ஆனாலும் அண்ணன் தம்பி ஒற்றுமையுடன் போராடினர். இறுதியில் அவர்கள் நகையை கண்டுபிடித்து கடல் ராஜாவிடம் கொடுத்தனர். ராஜா மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு கடலின் காவலர் பட்டத்தை அளித்தார். இப்பொழுது அவர்கள் பவள உலகத்தின் வீரர் என. படத்தில் உள்ள மீன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சிற்பமாகவும் காணப்படுகிறது. இவள் பெயர் பொம்மி. ஒரு நன்னீர் புவியில் வாழும் பவளப் பகுதியில் பொம்மி ஒரு மகிழ்ச்சியான மீன். எல்லாரிடமும் நண்பனாக இருப்பதுதான் அவளது ஆசை. ஒரு நாள் கடலில் ஒரு வலையில் சிக்கிக்கொண்ட ஒரு சிறிய மீனை பார்த்தாள். தன்னுடைய கூம்புகளால் அந்த வலையை கிழித்து மீனை காப்பாற்றினாள். அந்த நாள் முதல் கடல்வாழ் உயிர்கள் அனைவரும் பொம்மியை வீரத்தோழி என அழைத்தனர். அவளது மகிழ்ச்சி மற்றும் துணிச்சல் கடல் உலகிற்கு ஒளியாயிருந்தது. இப்பொழுதும் பொம்மி தனது புன்னகையுடன் அனைவரையும் சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு நேரத்தில் நிலக்கடலில் விண்மீன் என்ற பெயர் கொண்ட ஒரு வண்ணமயமான மீன் வாழ்ந்தது. அவன் உடல் நீலம், மஞ்சள் பட்டைகளுடன் கண்ணை கவர்ந்தது. மற்ற மீன்கள் அவனை பார்த்து விரும்பின, ஆனால் அவன் எப்போதும் தனியாகவே இருந்தான். ஒரு நாள் கடல் கிராமத்தில் ஒரு புயல் வரப்போகிறதென அறிவிக்கப்பட்டது. எல்லோரும் பதற்றத்தில் இருந்தனர். விண்மீன் தனது வேகமும் அறிவும் கொண்டு மற்ற மீன்களை பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்தியான். புயல் முடிந்த பிறகு அவனை ஒரு வீரனாக அனைவரும் பாராட்டினர். விண்மீன் அன்று உணர்ந்தான், தோற்றம் மட்டுமல்ல, உள்ளம் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குளிர்ந்த ஸ்டைலிஷ் மீன். எனக்கு இந்த நீல நீர் உலகம் ரொம்பவே பிடிக்கும். பாருங்க, என் கண்ணாடி எப்படி பளிச்சென பிரகாசிக்குது. என்னோட தினசரி வாழ்க்கை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. கால நேரம் பச்சை பாசிகளை தேடி உண்டுனும், பிறகு சின்ன சின்ன புழுக்களை விழுங்கி புத்துணர்வு அடைவேன். நண்பர்களுடன் நீந்தி கத்தி கலகலப்பு செய்வதும் என் பிரியமான வேலையே. கண்ணாடியுடன் நான் ரொம்ப ஸ்மார்ட் ஃபிஷ் மாதிரி இருக்கேன் இல்லையா? இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் தங்களோட ஸ்டைலையும் சிரிப்பையும் காப்பாற்றணும். நான் ஒரு சின்ன மீனாக இருந்தாலும் என் மகிழ்ச்சி பெரிய அலை போல பரவட்டும். உங்களும் சிரிங்க, என் போல் நீந்துங்க. வணக்கம் நண்பரே, நான் பம்பி. பளபளக்கும் பவளக்கடல் மீன். எல்லாம் எனது மேலுள்ள ப்ளூ புள்ளிகள் பற்றிதான் பேசுகிறார்கள். ஒரு நாள் ஒரு பெரிய சுறா என் பின்னால் வந்தது. ஆனால் என் வண்ணங்களை பார்த்ததும் அது கலங்கிவிட்டது. இவனோ விஷமான் என்று எண்ணி ஓடிவிட்டது. அதன்பின் எல்லா மீன்களும் என்னை பாதுகாவலனாக மதிக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, கடல் கடந்து ஒரு நாள் மனித உலகத்தையும் பார்ப்பது. நீயாவது எனக்காக ஒரு சிறிய ஜாடியை நீருடன் கொண்டு வரமாட்டாயா? ஒரு நேரத்தில் நடுநிலை கடலில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு சிறிய மீன் வாழ்ந்தது. அதன் பெயர் முத்து. அது சாமானிய மீன் அல்ல, பேசக்கூடியது. ஒரு நாள் கடல் பள்ளிக்குச் செல்லும் சிறிய மீன்கள் குழுவுக்கு பழமையான கதைகளைச் சொல்லும் பொறுப்பு முத்துவுக்கு கிடைத்தது. முத்து தன் வாயை பெரியதாகத் திறந்து கண்களை உருட்டி சுறுசுறுப்பாக பேச ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் நம் கடலில் ஒரு புளிப்பு முகம் கொண்ட சுறா இருந்தான். அவனை எதையும் சிரிக்க வைக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் நான் அந்த கதையைச் சொல்லத் தொடங்கியவுடன் சிறிய மீன்களெல்லாம் வாயை அகலமாகத் திறந்து முத்துவின் கதையை கேட்டு ரசித்தன.